ஃப்ரெண்ட்ஸ், SRH குட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை வேக வச்சுருந்தோம். தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டேன். நீள்வாட்டத்தில் கத்தியாலேயே இங்கே பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு, முட்டையெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம முட்டை வதக்கணும் இல்லையா, அதே வானல்லையே ஒரு பழங்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும். வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், கருவேப்பிலை, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா 2 செகண்ட் வதங்கிட்டு 50 கிராம் தயிர், இன்னும் ஒரு 3 நிமிஷம். இங்கே பாருங்கள், பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏலக்காய் நல்லா சேர்த்து பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இது நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா சேர்ந்து வதங்கியிருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் அப்படியே சேர்த்துருங்க. இந்த மசாலா கூட மெல்லமாக முட்டை உடச்சிட போகுது. வதங்கிட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. இது பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். முட்டை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த முட்டை கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தேங்காய் 1/2 மூடி தேங்காய், சின்ன சைஸு தேங்காய் தான், 1/2 மூடி தேங்காய், 2 ஏலக்காய், ஒரு 3 முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய முட்டை கிரேவி சூடு ஆறினோடனே திக்காகிடும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.